கோவையைச் சேர்ந்த சிறுதுளி அமைப்பின் நீர் மேலாண்மை பணிகளுக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது கரங்களால் சான்றிதழ் வழங்கி பெருமைப்படுத்தி உள்ளார். இனி சென்னையிலும் நீர் மேலாண்மை பணிகள் துவங்க உள்ளதாக தகவல். நீர் பாதுகாப்புத் துறையில் செயல்பட்டு வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனமான சிறுதுளி அமைப்பு சார்பாக கோவை உக்கடம் பகுதியில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் வனிதா மோகன் கூறியதாவது: சிறுதுளி அமைப்பு தனது 22 கால பயணத்தில் கோவையில் 10 லட்சம் மரங்களை நட்டுள்ளதாகவும் 2026ஆம் ஆண்டில் மாநகராட்சியின் திட்டங்களை செயல்படுத்தும் வகையில் கோவையில் பல்வேறு பகுதிகளில் 1 லட்சம் மரங்களை நட இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சிறுதுளி அமைப்பு இந்து சமய அறநிலைத்துறையுடன் இணைந்து கோவில் நிலங்களை சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு பயன்படுத்தும் எனவும், சிறுதுளி அமைப்பின் சார்பாக இனி சென்னையிலும் தனது பணிகளை தொடங்க உள்ளதாகவும், இதற்காக முதற்கட்டமாக சோழிங்கநல்லூரில் அமைந்துள்ள ஓடைக்கேணி வணங்கா குளத்தை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், அதன் கொள்ளளவை 19 மில்லியன் லிட்டராக உயர்த்துவதே இதன் நோக்கமாக உள்ளது என்றும் தெரிவித்தார். இத்தகைய செயலை எங்களுக்கு அளித்த தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும், எங்களது பணிகளை ஆழமாக புரிந்து கொண்ட தமிழக அரசு நீர்நிலைகளில் பணியாற்றுவதற்கும் அவற்றை மீட்டெடுப்பதற்கும் எங்களுக்கு அதிகாரப்பூர்வ அனுமதியை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் சிறுதுளி அமைப்பின் தொடர்ச்சியான முயற்சிகளை அங்கீகரிக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த திங்கட்கிழமையன்று சென்னையில் நடைபெற்ற ஒரு விழாவில் மாநில அளவிலான விருதை வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வைல்டு தமிழ்நாடு எனும் ஆவணப்படத்தை வரும் ஜனவரி 26ஆம் தேதி PSG கல்லூரியில் திரையிட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது சிறுதுளி அமைப்பின் அரங்காவலர் சதீஷ், குழு உறுப்பினர் சந்திரசேகர், சுஜனி பாலு, சிறுதுளி தலைமை செயல்பாட்டு அதிகாரி சின்னசாமி உடனிருந்தனர். 2026 சிறுதுளி சில இலக்குகள் வச்சுருக்கிறோம். நீர்நிலைகளை ரெஸ்டோர் பண்ணுறதும் சரி, எஃபாரஸ்டேஷன் ப்ராஜெக்டும் சரி, அதே மாதிரி நம்ம சூவேஜ் ட்ரீட்மெண்ட் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த 3 ப்ளஸ் அவேர்னஸ் வரணும் மக்களுக்கு இடையேங்கிற இந்த 4 ஆங்கிள்லேயும் 2026 முக்கியமான இலக்குகள் சிறுதுளி நிர்ணயிச்சிருக்கிறோம். அதை நோக்கி பயணப்பட்டு இருக்கிறோம். அதில் 1 நீர்நிலைகளை தூர்வாடுறது. கோயம்புத்தூரில் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மொசரம்பு ஸ்ட்ரீம் 1, 2வது புதுக்காடு அணைக்கட்டு, 3வது செம்மனூர் கீழ் சித்திரச்சாவடி அணைக்கட்டு. இந்த 3ஐயும் சுத்தமாக ரெஸ்டோர் பண்ணி அங்கே இருக்கிற சில்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஏரியா இன்க்ரீஸ் பண்ணால் நிலத்தடி நீரில் நல்ல விதத்தில் ரீசார்ஜ் ஆகுங்கிறது எங்கள் நம்பிக்கை. இது 1. 2வது எஃபாரஸ்டேஷன் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அன்னூரில் HRNCUவோட சேர்ந்து ஒரு 11,000 மரக்கன்கள் இந்த அடுத்த 2 மாதத்துக்குள்ளே நட்டு பராமரித்து நல்லபடியாக அதை வளர்த்தணும் அப்படிங்கிறது எங்கள் குறிக்கோளாக இருக்குது. இது ரொம்ப அவசியம். இன்றைக்கி இருக்கிற நாட்டு நடப்பில் இன்றைக்கி இருக்கிற ஏர் குவாலிட்டிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். எவ்வளவு மாசுபட்டு கிடக்குது காற்றுங்கிறது. அதை மறுபடியும் நல்லபடியாக காற்று சுவாசிக்கிற அளவுக்கு இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் மக்களுக்குன்னு கோவை மாநகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு மரக்கண் நட்டு அதை பராமரித்து நல்ல மரமாக வளர்த்தணுங்கிறது சிறுதுளியோட குறிக்கோள். அதை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். 10 லட்சம் மரக்கன்கள் நட்டாச்சு இந்த தடவை. 3வது சூவேஜ் ட்ரீட்மெண்ட், அதாவது தண்ணியை வாட்டர் ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிளில் வச்சுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு தடவை ஒரு நாளைக்கு 500லேருந்து 600 மில்லியன் லிட்டர் தண்ணி பயன்படுத்துகிறோம். அது உடனடியாக கழிவு நீரை மாற்றிட்டோம்னா நமக்கு 600 மில்லியன் லிட்டர் எவ்ரிடே கிடைக்கிறது இந்த க்ரோயிங் பாப்புலேஷனுக்குங்கிறது ரொம்ப சிரமம். அதனால் அதை மறுசுழற்சி செஞ்சு அதை மீண்டும் உபயோகப்படுத்தி நல்ல பராமரித்து நல்லபடியாக பண்ணணுங்கிறது எங்கள் குறிக்கோள். அதுக்கு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்ஸ் 4-5 வச்சுருக்கோம். அதை மேற்கொண்டு இன்னும் நல்லபடியாக பண்ண போகிறோம். அந்த ஆஸ்பெக்டில் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கணும். மக்களை எந்தெந்த வழியில் நம்ம இன்வால்வ் பண்ண முடியுமோ அதை இன்வால்வ் பண்ணி கொண்டு நல்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி மக்கள் இடையே ஒரு பொறுப்புணர்ச்சியை கொண்டு வரணுங்கிறது சிறுதுளியோட நம்பிக்கை. இந்த நாள்லையும் இந்த 2026 சிக்னிஃபிகண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணுங்கிறது எங்கள் ட்ரீம். நிறைய இருக்குது சார். செக் டேம் செய்ய செய்ய ஒரு வருஷத்தில் என்ன முடியுமோ CSR பார்ட்னர்ஷிப்போட நிறைய செய்கிறோம். நிறைய செக் டேம்ஸ் இன்னும் செய்யறதுக்கு இருக்குது. கோவை மாவட்டம் மாத்திரம் இல்லை, திருப்பூரில் இருக்குது, கரூரில் இருக்குது, நம்ம சுற்றியுள்ள மாவட்டத்தில் இருக்குது.
இருக்கிற செக் டேமை ரெஸ்டோர் பண்ணுறது ஒன்று, புதுசாக செக் டேம் கட்டுறது ஒன்று, 2 வேலைகளும் செய்யறதுக்கு ஸ்கோப் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது சார். நிறைய இருக்குது, நிறையா பண்ண முடியும். ஒவ்வொரு செக் டேமுக்கும் ஒவ்வொரு சுவேஜ் சிஸ்டம்ஸ். ஆமாம், செக் டேம் வந்து சப்போஸ் இப்போ வந்து மலை அடிவாரத்தில் இருக்குன்னா தண்ணி சுத்தமாக வருது, அங்கே நம்ம இன்டர்வென்ஷன் பெருசாக தேவையில்லை, செக் டேம் கட்டிட்டா போதும். பட் வென் யூ கோ இன் அர்பன் ஸ்பேசஸ்க்குள்ளே வில்லேஜஸ்க்குள்ளே வரும்போது கழிவுநீரை வந்து நீர்நிலைகளில் விடுறதுனால நிறைய மாசுபடுது சார். நிறைய வந்து அதனால் கிருமிகள் வருது, அதனால் வந்து மனிதரோட உடலுக்கு வந்து அது ஒரு சீர்கேடாக அமையுது. அது கண்ணுக்கு தெரியறதில்ல. பட் அங்கேயும் வந்து நம்ம இன்டர்வென்ஷன்ஸ் இருக்குது, அதில் வந்து சுவேஜ் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறோம். நொய்யல் வந்துங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும், 150 கிலோமீட்டர் லென்த்தில் இருக்குது. ஸோ அது வந்து இன்டர்வென்ஷன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஒரு நம்பர் சொல்லணும் அப்படின்னா அது ரொம்ப சிரமம். ஏன்னா சில இடங்களில் மேல் பகுதியில் நிறைய இன்டர்வென்ஷன்ஸ் பண்ண முடியுது. காரணம் என்னென்னா அந்த இடத்துல எது ஜாஸ்தி தடங்கள் இல்லை. ஊருக்குள்ளே வரும்போது நிறைய வேறு பிரச்சனைகள் நிறையா வர்றதுனால நம்ம அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது இருக்குது. சென்னை என்பது ரொம்ப சவாலாக இருக்கா சார்? சென்னை, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ ரீசெண்டாக போயிருக்கிறீங்க, அங்கே என்ன மாதிரி பிளான் இருக்குது? ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கா உங்களுக்கு? ஏன்னா ரொம்ப டர்ட்டின்ற மாதிரி நம்ம கேள்விப்படுவோம், நீர் ஆதாரம். சார், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்யும்போது அதில் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று, ஃபஸ்ட்டு சிஎஸ்ஆரோட சப்போர்ட் வேணும், அப்போ தான் நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். 2வது, கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வேணும். கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பணம் வச்சுருக்கலாம், திறமை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், பட் எக்ஸிக்யூட் பண்ணுற கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வேணும். 3வது வந்து அந்த லோக்கல் கம்யூனிட்டியில் ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். நம்ம வந்து ரைட், இவங்க பண்ணுறாங்க, இது நல்லதுக்கு பண்ணுறாங்க, நம்ம நல்லதுக்கு பண்ணுறாங்கங்கிற புரிதல் வேணும். இது 3 எங்கே இருக்கோ அந்த இடத்துல அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் சார். சென்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஆருக்கு ப்ராப்ளம் இல்லை, பணத்துக்கு ப்ராப்ளமே இல்லை. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் செய்யணும்னு நினைக்கிறாங்க. கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்திருக்குது. நல்லபடியாக அதிகாரிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, நல்லபடியாக எங்களை சப்போர்ட் பண்ணதுனால தான் எங்களால் அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது. 3வது வந்து அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பலனடைகிற மக்களோட சப்போர்ட், அதுவும் வந்து எங்களுக்கு நல்லபடியாக இருந்திருக்கு. ஓவராலாக சென்னையோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. பட் எங்கள் அப்ஜெக்டிவ் வந்து கோயம்புத்தூர் சார். ஃபஸ்ட்டு நம்ம ஊரை வந்து இன்னும் செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது. நாங்கள் இங்கே நல்லா செய்யணும்னு நினைக்கிறோம். பட் சென்னையில் எவ்வளோ வருதோ எடுத்து செஞ்சால் எங்களுக்கு வந்து நல்ல விசிபிலிட்டி, நிறைய பேர்த்துக்கு போய் அந்த தகவல் சேருது, நிறைய பேர் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதனால் சென்னையும் செய்யணும்னு நினைக்கிறோம். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் வந்து இந்த கழிவுநீர்களை தடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க சார்? அரசாங்கம் வந்து நல்ல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க சார். பட் என்னென்னா ஸ்பீட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் த கொஸ்டின். ஸோ அரசாங்கம் வந்து பண்ணலைன்னா இன்னும் மோசமாக இருக்கும் நம்ம நிலைமைகள். அரசாங்கம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க, பட் இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. அதில் மக்களோட பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம வந்து குப்பையை கொட்டினதுக்கப்புறம் எடுக்கிறது ரொம்ப சிரமங்க. கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது பார்த்தா தான் வந்து நம்ம சுத்தமாக பண்ண முடியுமே தவிர, கொட்டினதுக்கப்புறம் எடுக்கிறது நம்ம வீடுகளிலே பார்க்குற ஒவ்வொருத்தர் வீடுகளில் நம்மளால் வந்து அது கொட்டிட்டு அதை எடுக்க முடியாது. எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோன்னு. பட் கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி இருக்குதுங்கிறது பார்க்கணும். ஒன்று, அதுக்கான பாலிசிஸ் வரணும், அதுக்கான சிஸ்டம் வரணுங்க. யாராவது கொட்டினா வந்து இப்போ சிங்கப்பூரில் போய் குப்பை போட சொல்லுங்கள், ஏன் போட மாட்டேங்கிறாங்க, ஃபைன் போடுவாங்கங்கிறது இருக்குல்ல, அதே நம்ம ஊரில் வரணும். அது வந்தால் தான் வந்து ஊர் சுத்தமாக இருக்குங்கிறது எங்கள் நம்பிக்கை. நீர்ப்பாசன இரிகேஷன் பற்றி சொன்னாங்க. இப்போ வந்து நொய்யல்னால இரிகேஷன்ஸ் நிறையா டெவலப் ஆகிருக்கா, இல்லை நேச்சராகவே அது அந்த டேம்னால இருக்குது? சார், நொய்யல் வந்து ஆக்சுவலி இட்ஸ் ரிவர்னால் 10-15 நாள் மழை பெய்யும், தண்ணி வந்து போயிடும் கீழே. அது நம்ம முன்னோர்கள் சோழர் காலத்திலே வந்து இந்த மாதிரி எடுத்து செக் டேம்ஸ் எல்லாம் கட்டி ஒரு சிஸ்டம் டேங்க்ஸ் மாதிரி பண்ணி, ஒரு செக் டேம்லேருந்து ஒரு கெனாலில் போய் ஒரு லேக் நிறைஞ்சு, அந்த லேக் நிறைஞ்சு அடுத்த இதுக்கு போய் மறுபடியும் திரும்ப ஆற்றுக்கு வர்ற மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்குது. அந்த சிஸ்டத்தை பராமரிக்காமல் விட்டுட்டோம் நடுவில். இப்போ நம்ம சிறுதுளி வந்து என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட்டோட சேர்ந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் இது எல்லாத்தையும் பராமரித்து நல்லபடியாக பண்ணுறதுனால நம்ம நிலத்தடி நீர் கணிசமான அளவு உயர்ந்திருக்குது. மக்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. மேடம், இந்த ஆண்டு துவக்கத்திலேயே வந்து இப்படி ஒரு விருது வரது வந்து எப்படி பார்க்குறீங்க? சிறுதுளிக்கு கிடைச்சது இது உங்களை எந்த அளவுக்கு வந்து இஸ் இட் கோயிங் டு மோட்டிவேட் யூ ஃபர்தர்?